இது வந்து என்னோட third problem in EBIT. I took the same second problem here. Existing problem எடுத்திருக்கேன். இங்க என்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னா இது பாத்தீங்கன்னா செகண்ட் ப்ராப்ளமே தான் இங்க கொடுக்கேன். A limited company has equity share capital of rupees 5 lakh divided into shares of rupees 100 each. இங்க பாத்தீங்கன்னா 5,000 shares, value of one share is rupees 100 each. The company desires to raise further capital of rupees 3 lakh for their expansion காக ரைஸ் பண்றாங்க. Here they follow the four same options. First option is all 3 lakhs is raised through equity shares. Second option, 1 lakh is raised through equity shares and 2 lakh is raised through debenture. And the entire 3 lakh is raised through debenture. And the fourth option, 1 lakh is raised through equity shares and 2 lakh is raised through preference shares. What is the difference between the second and third problem? Here the company suffers a loss. அங்க பாத்தீங்கன்னா EBIT இருக்கும். இங்க வந்து suppose the company suffers a loss of rupees 70,000, what is the impact of leverage? What is the loss per share அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ first option எடுத்துக்கலாம். First option எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா all equity shares, only equity. 3 lakhs மே equity மூலமா ரைஸ் பண்றாங்க. Second option எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா equity plus debenture. எப்படி ரைஸ் பண்றாங்கன்னா ஈக்விட்டி மூலமா 1 lakh பிளஸ் டிபென்ச்சர் மூலமா 2 lakhs. தேர்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆல் டிபென்ச்சர். ஃபோர்த் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈக்விட்டி பிளஸ் ப்ரிஃபரன்ஸ். ஈக்விட்டில 1 lakh, ப்ரிஃபரன்ஸ்ல 2 lakh. Now here loss before interest and tax. Profit கிடையாது. Loss எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 70,000, 70,000, 70,000, 70,000. Less. First one, we follow the same rules as in the EBIT. EBIT ல என்ன பண்ணுவோம்னா இன்ட்ரெஸ்ட் லிஸ்ட் பண்ணுவோம். எப்பவுமே ஒரு கம்பெனில ப்ராஃபிட் வந்தா மட்டும்தான் டாக்ஸ் பே பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா டாக்ஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நம்ம கம்பெனில லாஸ் வந்திருக்கு. ஆனா இந்த இஃப் யூ டேக் டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் ஆர் கிரெடிட்டர்ஸ், நீங்க யாரை எடுத்துக்கிட்டாலும் கம்பெனில ப்ராஃபிட் வந்தாலும் சரி லாஸ் வந்தாலும் சரி, we must pay interest to the debenture holders and creditors. Debenture holders க்கு கண்டிப்பா நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி தான் ஆகணும். சரி, இப்போ பாத்தீங்கன்னா இங்க வந்து we are raising the entire capital through equity, அதனால no need to pay any interest here. இங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா we are raising the capital through equity as well as debt. அப்போ டெட்டுக்காக 2 lakhs இருக்கு. அப்போ 2 lakhsல 10% கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வரும்? 20,000 இன்ட்ரெஸ்ட். இங்க வந்து பாத்தீங்கன்னா entire amount is raised through equity. அப்ப 3 lakhs star 10% தானே, 10 divided by 100 போட்டீங்க அப்படின்னா 30,000. இங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா nil. இப்போ ஆல்ரெடி நமக்கு லாஸ்ங்கிறதுனால -70,000 இங்க போட்டுக்கிறேன். மறக்க மாட்டோம். -70,000, -70,000, -70,000. ஓகேவா? இப்போ 70,000 minus nil -70,000. இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 70 minus 20 -90,000. இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 lakh -1 lakh. இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா -70,000. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம யாருக்கு பே பண்றோம் அப்படின்னா டாக்ஸ் பே பண்ண போறோம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டாக்ஸ் இஸ் ஆல்வேஸ் நில். The company incur a loss அப்படின்னா no need to pay tax to the government. -70,000, -90,000, -1 lakh, -70,000. நெக்ஸ்ட் நம்ம யூஸ்வலா யாருக்கு பே பண்ணுவோம்? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. Dividend to preference shareholders.
இங்க பாத்தீங்கன்னா we are raising the capital only through equity. அதனால இங்க preference shareholdersக்கு dividend கொடுக்க தேவை இருக்காது. Here we are raising the capital through equity and debt. அதனால இங்கேயும் பே பண்ண தேவையில்லை. Here also we are raising the capital through debenture. இங்க பாத்தீங்கன்னா we are raising the capital through equity and preference. Preference மூலமா எவ்வளவு ரைஸ் பண்ணிருக்கோம்? 2 lakh. இன்னொரு விஷயம் இங்கேயும் வந்து nil தான். ஏன் அப்படின்னா எப்போதுமே the company incur a loss அப்படின்னா usually the company no need to pay the dividend to the preference shareholders and equity shareholders. And at the same time, there is no question of asking about to pay the dividend to the equity shareholders because they are the owners of the company. ஒரு கம்பெனில ப்ராஃபிட் வந்தாலும் சரி லாஸ் வந்தாலும் சரி ப்ராஃபிட் வந்தா equity shareholders will enjoy the profit. இதே லாஸ் வந்தது அப்படின்னா the company is no way answerable to the equity shareholders. அதுல ப்ராஃபிட் வந்தாலும் அவங்க தான் என்ஜாய் பண்ண போறாங்க, லாஸ் வந்தாலும் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் தான் அதை பேர் பண்ண போறாங்க. அதனால ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஆன்சர் பண்ண அவசியம் கிடையாது கம்பெனிக்கு. ஆனா அதே நேரத்துல ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு we are paying the fixed rate of dividend to preference shareholders. நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிருக்கோம். இப்ப ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இந்த வாட்டி லாஸ் வந்துருச்சு அப்படின்னா this arrears of loss will be carried forward to the subsequent years. அடுத்த வருஷம் நம்ம பே பண்ணலாம். இப்ப அடுத்த வருஷமும் லாஸ் வந்துருச்சு அப்படின்னா the arrears of dividend, இந்த வருஷ டிவிடெண்ட் அடுத்த வருஷ டிவிடெண்ட் இந்த டிவிடெண்ட் எல்லாத்தையும் அக்குமுலேட் பண்ணி கேரி ஃபார்வர்ட் பண்ணி ஃபோர்த்கமிங் இயர்ஸ்ல நம்ம பே பண்ணலாம். அப்ப இந்த வருஷம் நம்ம பே பண்ண வேண்டாம். the company நல்லா புரிஞ்சுக்கோங்க, if the company earns a profit அப்படின்னா the company must pay dividend to the preference shareholders. Suppose the company incurs a loss means this arrears of dividend will be carried forward to the next year to the preference shareholders. So no need for the company to pay the dividend for the current year. இப்போ வந்து net இப்ப பாருங்க, அப்ப லெஸ் பண்ணீங்கன்னா -70,000, இங்க -90,000, இங்க -1 lakh, இங்க -70,000. நம்ம யூசுவலா என்ன பண்ணுவோம், இதுதான் நெட் இன்கம்னு சொல்லுவோம். இப்ப இதை நம்ம என்ன சொல்றோம்னா லாஸ் பெர் ஷேர். நம்ம இங்க லாஸ் பெர் ஷேர்னு சொல்றோம். இப்ப அதிகமான லாஸ் எங்க இருக்கு பாருங்க, 1 lakh. ஏன் அப்படின்னா we are raising the entire capital through debenture. If you are raising the capital through debenture na it ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்கும். ஒரு எக்ஸ்ட்ரீம் the company earns a profit means it gives a highest earning per share. அது அந்த ஆப்ஷனா தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு கேபிட்டலை டிபென்ச்சர் மூலமா ரைஸ் பண்ணும்போது அதோட அது கம்பெனி வந்து ப்ராஃபிட் earn பண்ணுச்சு அப்படின்னா டெஃபினெட்லி EPS will be high on one hand. On the other hand, இப்ப நம்ம டிபென்ச்சர் மூலமா என்டையர் கேபிட்டல் ரைஸ் த்ரூ டிபென்ச்சர் மூலமா ரைஸ் பண்ணிருப்போம். சப்போஸ் if the company incur a loss, அதே நேரத்துல கம்பெனி லாஸை ஃபேஸ் பண்ணிடுச்சுன்னா நம்மளோட லாஸ் பெர் ஷேர் தான் அதிகமா இருக்கும். அதுதான் வந்து டிபென்ச்சருக்கு வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரீம் உண்டு. ப்ராஃபிட் earn பண்ணுச்சுன்னா அதுதான் அதிகமான ப்ராஃபிட்டை கொடுக்கும், அதே லாஸ் வந்தாலும் அதுதான் அதிகமான லாஸையும் கொடுக்கும். அதனால while raising the capital through debenture, the company should be always aware about the capital structure and they try to earn the maximum return. If the company earns a profit, it will give the highest EPS. On the other hand, if the company incur a loss means it will give the highest loss per share. Next one பாருங்க, அடுத்த லாஸ் per share எங்க அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டு ஈக்விட்டி பிளஸ் டிபென்ச்சர். பிகாஸ் திஸ் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் இஸ் ஆல்சோ ஹேவிங் டெட். மேஜர் கேபிட்டல் தட் இஸ் 2 lakh இஸ் ரைஸ் த்ரூ டிபென்ச்சர். இங்க 2 லட்சம் ரூபாய் வந்து டிபென்ச்சர் மூலமா ரைஸ் பண்ணிருக்கனால நெக்ஸ்ட் ஹையஸ்ட் லாஸ் per share அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன்ல தான் வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்துலயுமே லாஸ் per share கம்மியா இருக்கு. ஏன் அப்படின்னா 70,000 70,000. ஏன் அப்படின்னா here there is no place for debenture. In both the option we are raising the capital through shares, through equity and preference shares through equity. So that's why the loss per share is very less in the first and fourth option, and the loss per share is very high in the case of third and the second option. The main reason behind that is we are raising the capital through debenture. So debenture is a risky investment. டிபென்ச்சர்ல இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அது ப்ராஃபிட் கொடுத்துச்சுன்னா EPS அதிகமாகும், ப்ராஃபிட் லாஸ் கொடுத்தது அப்படின்னா லாஸ் பெர் ஷேர் அதிகமாகும். நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நான் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் பத்தி சொல்லுவேன். தேங்க்யூ.